الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷானு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் மகத்தான அருளின் காரணமாக அவன் நம்மீது விதியாக ஆக்கியிருக்கின்ற சிறப்பு மிகுந்த ஜும்மாவுடைய வணக்கத்தை நிறைவு செய்வதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று குழுமி இருக்கின்றோம். எந்த தீமை குறித்து நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகம் நம்மை எச்சரித்தார்களோ அந்த ஒரு தீமை பற்றி, அதிலிருந்து நாம் விலகிக் கொள்ள வேண்டியதன் அவசியம் குறித்து இந்த ஜும்மாவுடைய உரையிலே அறிந்து கொள்வோம். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தனது அருள்மறை அல் குர்ஆனிலே ஒரு மூமின் எப்படி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும், அதனால் அவனுக்கு மறுமையில் என்ன நற்பேறு கிடைக்க இருக்கிறது, அதற்கு மாற்றமாக
இறைவன் எதையெல்லாம் தடுத்திருக்கிறானோ, எச்சரிக்கையாக செய்திருக்கிறானோ அந்த செயலை செய்கின்ற பொழுது அதற்காக மறுமை நாளையிலே எப்படிப்பட்ட தீய கூலியை, தண்டனையை நாம் அடைய இருக்கிறோம் என்பது குறித்தும் அருள்மறை அல்குரானிலே மிக அழகாக நமக்கு சொல்லி காட்டுகிறார். நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அது குறித்து நிறைய நமக்கு சொல்லி காட்டியிருக்கிறார்கள். அந்த தீமை என்னவென்று சொன்னால், நாம் நமது உடல் உறுப்பிலே மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு உறுப்பாக இருக்கக்கூடிய நாவு இருக்கிறது அல்லவா, அந்த நாவை நாம் எவ்வாறு பேணி பாதுகாத்து கொள்ள வேண்டும், அதை நாம் பாதுகாக்க தவறுகிற பட்சத்தில் அதற்கான எவ்வளவு பெரிய ஒரு விலையை நாம் மறுமையிலே அங்கே கொடுக்க வேண்டி இருக்கிறது என்பது குறித்து சில செய்திகளை இந்த அருமையான நேரத்தில் நாம் அறிந்து கொள்வோம். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்திலே ஏராளமான உயிரினங்களை படைத்திருக்கிறான். அதில் மிக உன்னதமான படைப்பாக மனிதர்களை படைத்து அந்த மனிதர்களுக்குள்ளே உறவாடிக் கொள்வதற்கு, உரையாடிக் கொள்வதற்கு, அவர்களுடைய தேவையை இன்ன பிற மனிதர்களிடத்திலே நிறைவேற்றிக் கொள்வதற்கு மிகப்பெரிய ஒரு கருவியாக, ஏனைய உறுப்புகளை விட ஒரு சிறப்பு வாய்ந்த உறுப்பாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த நாவை படைத்திருக்கிறார். நாவு படைக்கப்பட்ட அனைவரும் பேசுகிறார்களா என்று சொன்னால், அதிலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு சிலருக்கு அது போன்ற ஒரு குறையை வைக்கத்தான் செய்கிறான். பேச்சாற்றல் இல்லாமல், அதாவது பேச முடியாத நபர்களை நாம் பார்க்கிறோம். ஊமை என்று சொல்லி நாம் அவர்களை ஊனப்படுத்த, அவர்களுடைய மனதை ஊனப்படுத்த விரும்பவில்லை. அப்போ அது போன்று பேச முடியாமல் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள், திக்கி பேசக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். பேசுவதற்கு பயந்து கொண்டு, அவர்களுக்கு எல்லா செய்திலாம் விளங்கும், இந்த செய்தியை அவர்களுக்கு சொன்னால் புரியும்னு தெரியும், ஆனால் பேசுவதற்கு பயந்து கொண்டு பேசாமல் இருப்பவர்கள் எவ்வளோ பேர். இப்படி நாவினால் ஏற்படக்கூடிய நன்மை தீமையை நாம் நிறைய அறிந்திருக்கிறோம். இந்த நாவை கொண்டு உயர்வான இடத்திற்கு செல்லக்கூடியவர்களையும் நாம் பார்க்கிறோம். அதே நபர் அதே நாவை கொண்டு மிக தாழ்ந்த நிலைக்கு மக்களினால் வெறுத்து ஒதுக்கப்படக்கூடிய காட்சிகளையும் நம்ம பார்க்கிறோம். இதுவெல்லாம் நம்ம உலகத்தில் நிதர்சனமாக பார்க்கக்கூடிய காட்சிகள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படித்தான் சொல்கிறான். இந்த நாவு குறித்து நாம் செய்யக்கூடிய அந்த பேசக்கூடிய பேச்சுக்கள் எல்லாமே ரொம்ப நேர்மையானதாக இருக்க வேண்டும், சரியானதாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மூமின்களுக்கு எச்சரிக்கை விடுக்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் வகூலு கௌலன் சதீதா. மூமின்களே, நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். வகூலு கௌலன் சதீதா, நேர்மையான சொல்லையே சொல்லுங்கள். யுஸ்லிஹ் லக்கும் அமாலக்கும், அவ்வாறு நீங்கள் நேர்மையான சொல்லை சொல்லுகின்ற பொழுது உங்களுடைய செயல்களை அல்லாஹ் சீராக்குவான். ஒருவர் சரியான பேச்சைத்தான் பேசுகிறார், அவர் வியாபாரம் செய்தால் சரியாக பேசுகிறார், அவர் நட்புறவாடும் போது சரியாக பேசுகிறார், தன்னுடைய வீட்டாரிடத்திலே சரியாக பேசுகிறார், அதே போன்று வெளியிலே உள்ள மக்களிடத்திலும், உறவினர்களிடத்திலும், நண்பர்களிடத்திலும், இப்படி எல்லோரிடத்திலும் அவர் சரியாக பேசுகின்ற பொழுது அவருடைய செயல் சீராக அமைவதை நாமே கண்கூடா பார்க்கிறோம். அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான். கூலு கௌலன் சதீதா யுஸ்லிஹ் லக்கும் அமாலக்கும் வ யக்ஃபிர் லக்கும் துனூபக்கும். இப்படி நேர்மையாக நீங்கள் பேச ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி நேர்மை இல்லாமல் பேசுனீங்கல்ல, தப்பாக பேசுனீங்கல்ல, அதெல்லாம் எல்லாம் மன்னிக்கிறான் இருக்கிறான். யக்ஃபிர் லக்கும் துனூபக்கும். அப்போ இந்த பேச்சுக்கு உண்டான முக்கியத்துவத்தை அல்லாஹ் நமக்கு அருள்மறை அல்குரானிலே நிறைய இடத்துல கற்றுத்தரான். அதை தாண்டி ஒரு அழகான ஒரு பாதுகாப்பையும் நமக்கு அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். எப்படி ஏற்படுத்துகிறான்? வேறு ஒரு வசனத்தில் பேசுகிறான். மா எல்ஃபிது இல்லா லதைஹிம் ரகீபுன் அதீத். நீங்கள் பேசக்கூடிய பேச்சு இருக்குல்ல, அதை கட்டுப்படுத்தி கொள்வதற்கு, நீங்கள் எல்லாம் பேச்சாற்றல் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அதை கட்டுப்படுத்தி கொள்வதற்கு ஒரு அழகான வழிமுறையை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தியிருக்கிறான். என்ன சொல்கிறான்? நீங்கள் எதை பேசினாலும் அதை பதிவு செய்வதற்கென்று 2 நபர்களை நாம் நியமித்திருக்கிறோம். ரகீபுன் அதீத், 2 எழுத்தர்களை நாம் நியமித்திருக்கிறோம். நம்ம என்ன பேசினாலும் சரி, அல் குர்ஆன் ஓதுறதா இருந்தாலும் சரி, ஹதீஸ் பேசுகிறதா இருந்தாலும் சரி,
சினிமா குறித்து பேசுறதா இருந்தாலும் சரி, வேறு என்ன செய்தி வியாபாரம் பேசினாலும் சரி, எது பேசினாலும் அப்ப இருவர் உங்களுக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறார் ஒவ்வொருவருக்கும். அப்ப இது நமக்கு ஒரு அழகான ஒரு பாதுகாப்பாக அமைந்து விடுகிறது. பொதுவா நாம் எல்லாம் மக்களோடு ஒன்னா கலந்திருக்கின்ற பொழுது ஆபாசமான அருவருக்கத்தக்க வார்த்தைகளை, தீய வார்த்தைகளை பேசுவதற்கு கொஞ்சம் யோசிப்போம். கொஞ்சம் வயசானவங்களாம் தள்ளி போயிட்டாங்க, நம்ம வயசுக்கு ஒத்த ஆளுங்க தான் இருக்குங்கிறப்ப கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். கொஞ்சம் வார்த்தைகள் என்ன ஆகும், அந்த ஏற்கனவே இருந்த மரியாதைக்குரிய வார்த்தைகள் எல்லாம் கொஞ்சம் தளர்ந்து மரியாதை இல்லாமல் சாதாரணமான பேச்சா போகும். அதுவே சிறுவர்களாக இருக்கின்ற பொழுது வெறும் சின்ன பசங்களாக தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறப்ப நம்முடைய வார்த்தை இன்னும் மோசமாக போகும். நம்மோட கீழ்நிலையில் வேலை செய்யக்கூடியவர்கள் நம்ம அற்பமாக சிலர் நினைப்போமே, அவர்கள் இருக்கின்ற பொழுது நம்ம வார்த்தை இன்னும் தடித்த வார்த்தைகளாக போகும். இதெல்லாம் நடக்குது தானே. இது எல்லா சூழ்நிலைக்குமே நமக்காக இருவர்கள் இருக்கிறார்கள் என்பது நமக்கு ஒரு கவசம் மாதிரி இல்லையா, ஒரு பாதுகாப்பு. நம்ம பின் ஃபாலோ பண்ணிட்டு 2 பேர் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க, எங்கே போனாலும் வராங்க, நல்லது பேசினாலும் எழுதுறாங்க, கெட்டது பேசினாலும் எழுதுறாங்க. அப்போ 2 பேர் நம்மளுக்கு செக்யூரிட்டி இருந்துக்கிட்டே இருக்கிறான்னா நமக்கு எப்படி இருக்கும்? நம்ம எந்த தவறும் செய்ய மாட்டோம். அதுமாரி ஒரு பாதுகாப்பு உணர்வோமா இல்லையா? அதற்காகவாவது பேசாமல் இருப்போமா இல்லையா என்பதற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 2 மலக்குமார்களை நியமித்திருப்பதாக சொல்கிறான். 2 மலக்குமார்கள் உங்களுடனேயே இருக்கிறார்கள், ஒட்டுமொத்த மனிதர்களுக்கும் இருக்கிறார்கள். அவர் முஸ்லீம்னு தான் இல்லை, இந்த செய்தி முஸ்லீம் நம்புவான் என்பதற்காக மூமின்களுக்கான அறிவுரை, ஒட்டுமொத்த மனிதர்களுக்கான அறிவுரை தான். ஆனால் யார் நம்புவாங்க? நாம தான் நம்பணும். நாம தான் நம்பக்கூடியவர்களாக மூமின்களாக இருக்கிறோம். அப்போ நமக்கு இந்த வார்த்தைகள் என்ன செய்யும், பயன் தரக்கூடியதாக அமையும். வதக்கிர் ஃபஇன்ன திக்ரா தன்ஃபவுல் முஃமினீன். அல்லாஹ் வேறு ஒரு வசனத்தில் சொல்கிறான், இந்த குர்ஆனை பற்றி அவங்களுக்கு நினைவுறுத்து, அது யாருக்கு பயன் தரும்? மூமின்களுக்கு பயன் தரும். மூமின்கள் அதை நம்புவாங்க, மலக்குமார்கள் இருக்குன்னு நம்புவாங்க, இன்னும் பிற நன்மை தீமை இருக்குன்னு நம்புவாங்க, மறுமை இருக்குன்னு நம்புவாங்க, அங்கே சொர்க்கம் இருக்குன்னு நம்புவாங்க, அங்கே நரகம் இருக்குன்னு நம்புவாங்க, மொத்தத்தில் நம்புவாங்க. அதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லிக்காட்டு. அப்போ நம்பிக்கை உடையவர்களாக இருக்கக்கூடிய நாம் எந்த அளவுக்கு நம்முடைய நாவை பாதுகாக்க வேண்டும், நம்முடைய வீட்டாரிடத்தில் எப்படி பயன்படுத்த வேண்டும், அதிலும் மிக குறிப்பாக நம்முடைய பெற்றோரிடத்தில். ஏனென்று சொன்னால் வெளியெல்லாம் கூட நல்லா பேசிடுறாங்க, பெற்றோரிடத்தில் அத்தாட்ட பாப்புட்ட கூட கொஞ்சம் ஒரு மரியாதையாக பேசிடுவாங்க. பூவாக்கிட்ட தாய்கிட்ட பேசும்போது ரொம்ப அலட்சியம். சிலரை பார்க்கிறோம் வாடி போடி என்றெல்லாம் ரொம்ப சகட்டு மேடிக்கு பேசக்கூடியதெல்லாம், வேலைக்காரியை விட மோசமாக நடத்தக்கூடிய சம்பவங்களை, நிகழ்ச்சிகளை எல்லாம் நாம் பார்க்குறோம். அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான், 2 பேரும், உன்னுடைய தாயும் உன்னுடைய தந்தை 2 பேர் இருக்கிறாங்களா, வக்குல்லஹுமா கவுலன் கரீமா, அவங்க 2 பேர்த்தையும் என்ன செய்ய, கரீமான வார்த்தையை, இறக்கம் கருணையான வார்த்தையாக பேசு. பாப்பு மட்டும்தான் இருக்கிறாரா, இல்லை பூவா மட்டும்தான் இருக்காங்க, பாப்பு இறந்துட்டாங்களா, இல்லை பூவா இறந்துட்டாங்க பாப்பு மட்டும்தான் இருக்கிறாங்களா, இல்லை 2 பேருமே இருக்கிறாங்களா, எப்படி பேசணுமா, குல்லஹுமா கவுலன் கரீமா, கரீமான வார்த்தையை, கண்ணியமான வார்த்தையை பேசுங்க. இங்கே நல்லா ஆரம்பிக்கிறான் பார்த்தீங்களா, தாயிரத்திலிருந்து அவள் தான் உனக்கு வார்த்தையை கற்றுக் கொடுத்தவள். நீ பேசணும்னு ஆசைப்பட்டது உலகத்தில் யாரும் கிடையாது, உன்னுடைய தாய் தான். அந்த வார்த்தை அந்த நாவு இப்படி பிறண்டு வர்றதுக்காக அவளை எவ்வளோ அம்மானு கூப்பிட்டுருச்சு, இதோ ஒன்று சொல்லும், வாசியே புரியாது, எவ்வளோ பேசிருச்சு, எவ்வளோ சந்தோஷம் அவங்களுக்கு. அது நமக்கு தெரியாது. நம்முடைய பெற்றோர் நாம் பேசுவதை எவ்வளவு ஆவலாக எதிர்நோக்கி கொண்டிருந்தார்கள் என்பது நமக்கு தெரியாது. இன்னைக்கு நமக்கு எப்படி தெரியும், நாம் ஒரு பிள்ளைய பேரன், அதாவது நம்முடைய குழந்தை, நம்முடைய பேரன் பேத்தி எடுத்து வளர்க்கும் போது ஏதாவது ஒரு வார்த்தை பேசிடாதா, இந்த முதல் வார்த்தைக்காக ஏங்கி கொண்டு இருக்கிறோமே, அதுதானே நம்முடைய பெற்றோர்களும் இருந்திருப்பார்கள். குல்லஹுமா கவுலன் கரீமா, அவர்களிடத்தில் கண்ணியமான பேச்சை பேசுங்கள். அப்போ நாம் எங்கிருந்து நம்முடைய பாடத்தை ஆரம்பிக்கணும், வீட்டிலேருந்து ஆரம்பிக்கணும். அதே போல் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லோரிடத்திலும் கண்ணியமாகத்தான் பேச வேண்டும். நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்து கேட்கப்படுகிறது. அப்போது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், ஒருபோதும் நபிகளார் அருவருக்கத்தக்க வார்த்தை பேசியதே கிடையாது, எங்கேயுமே பேசினதில்லை. ஆனால் வீட்டிலேயே பேசுகிறேன்னா வெளியில் எப்படி பேசுவாங்க? நமக்கெல்லாம் கொஞ்சம் ஃப்ரீடமாக இருக்கிறது வீடு தானே, நம்முடைய மனைவி, நம்முடைய பிள்ளைங்க, நம்மோடு சுற்றி இருக்கிறவங்கள்ட்ட கொஞ்சம் ஃப்ரீடமாக பேசுவோம்ல, ஏதாவது ஒரு வார்த்தையை.
முழு ஆபாசம் வார்த்தை இல்லாட்டும் ஒரு அரை ஆபாசம், ஒரு கால் ஆபாசம் இப்படி இருக்கும்ல, அது கூட இல்லையா. நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்து அவர்களுடைய மனைவி நற்சான்று அளிக்கிறார்கள். ஒருபோதும் அவர்கள் அருவருக்கத்தக்க வார்த்தையை அவர்கள் மரணிக்க வரை பேசியதில்லை. இதெல்லாம் ஒரு பெரிய அற்புதம். யாருக்கும் இந்த மாதிரிலாம் இருக்கவும் முடியாது, அவ்வளோ கஷ்டம். அப்போ நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அழகான வழிகாட்டி இருக்கிறார்கள். எதிலே எல்லாத்துக்கும் நமக்கு அவங்க தான் வழிகாட்டி. அதில் இதுதான் மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக சொல்லுகிறார்கள். எது? நாவு தான். ஒரு வார்த்தை என்ன செய்யும்? வெல்லக்கூடியதாக இருக்கும். ஒரு நாட்டையே ஆளக்கூடிய அளவுக்கு கூட வந்து விடும். ஒரே ஒரு வார்த்தை அவனை கொல்லக்கூடியதாகவும் அவனுக்கு மரண தண்டனை வாங்கி கொடுத்துரும். அவனுக்கு ஒரு வார்த்தை மரண தண்டனை வாங்கி கொடுத்துரும். இருக்குத்தானே? அதுதான் சொல்வார்கள், ஒரு வார்த்தை வெல்லும். வென்று அவன் உயர் பதவிக்கு சென்று விடுவான். செல்லக்கூடாத இடத்துக்கெல்லாம் போயிடுவான். உயரான அந்த பதவிக்கு ஒரு வார்த்தை அவனை கொன்றுவிடும். அந்த வார்த்தையினுடைய வலு அவ்வளவு, அந்த பலம் அவ்வளவு வார்த்தைக்கு, நாக்குக்கு. ஒரே வார்த்தை சொல்லிட்டாங்கிறதுக்காக எவ்வளோ தாய் தம்மு சாவுற வரைக்கும் பேசாமல் இருக்கிறாங்கல்ல, பார்த்துருக்குறோம்ல. என்ன சொல்லிட்டான், எனக்கு தாங்கலை, எனக்கு மறக்காது, மொத்த முறை வரைக்கும் பேச மாட்டேன் இருக்கிறாங்கல்ல. அப்படி எத்தனையோ நபர்கள் நம்மில இருந்தவர்கள் இறந்தவர்கள் இருக்கிறார்களா இல்லையா? யோசிச்சு பாருங்க. அப்போ அந்த ஒரு வார்த்தை அந்த அளவுக்கு பலம் வாய்ந்ததாக இருக்கிறது. வேறு எதை விடவும் மனிதர்கள் இன்னப்பிற மனிதர்களுக்கு செய்யக்கூடிய காரியங்களிலே, இன்னப்பிற மனிதர்களை பாதிக்கக்கூடிய விஷயத்திலே நாவு அளவுக்கு வேறு எதுவும் கிடையாது. ரொம்ப மிக மோசமானது. அதனால்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தனது அருள்மறை அல் குர்ஆனிலே சொல்கிறான். அதாவது நாவுனால் ஏற்படக்கூடிய தீமைகள் நிறைய இருக்கு. ஒன்று அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் என்ன செய்யக்கூடாது? புறம் பேசாதீங்கிறோம், அதுவும் நாவினால தான் செய்கிறோம். அவதூறு பேசாதீங்கிறோம், அதுவும் நாவினால தான் செய்கிறோம். பொய் பேசாதீங்கிறோம், அதுவும் நாவினால தான் செய்கிறோம். கோல் பேசாதீங்க, இவனை பற்றி அவனை பற்றி இங்கே வந்து பேசாதீங்க, அதுவும் நாவினால தான் செய்கிறோம். நேர்மையற்ற சொல்லு, அதுவும் நாம். இப்படி நாவினால செய்யக்கூடிய அந்த பாவம் எண்ணில் அடங்காததற்கு நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்தார்கள். மிக அற்புதமான எச்சரிக்கையாக நமக்கு செய்தார்கள். அதை தாண்டி ஒரு எச்சரிக்கை இல்லை என்கிற அளவுக்கு செய்தார்கள். ஒருவன் ஒரு வார்த்தையை பேசி விடுகிறான், அதனுடைய விபரீதம் புரியாமல், அறியாமையின் காரணமாக, அதன் காரணமாக அவன் என்ன செய்கிறான்? கிழக்கிற்கும் மேற்கிற்கும் இடைப்பட்ட தூரமாக இருக்கக்கூடிய அந்த நரகத்திலே விழுகிறான். கிழக்குக்கும் மேற்குக்கும் தூரம் எவ்வளோ எவனா கண்டுபிடிச்சிருக்கானா? இது வரைக்கும் கண்டுபிடிக்கல. எது கிழக்கு லாஸ்ட், எது மேற்கு லாஸ்ட், யாரும் கண்டுபிடிக்க முடியுமா? அவ்வளோ பெரிய ஒரு விசாலமான அந்த நரகத்தில் அவன் விழுகிறான். தப்பியே வர முடியாதுன்னு அர்த்தம். அதனுடைய மீனிங், அதனுடைய பொருள் ஒரு சின்னதாக ஒரு மீட்டர் அளவுக்கு இருக்கு, ஒரு கிலோமீட்டர் அளவுக்கு இருக்கு, ஒரு 10 கிலோமீட்டர் அளவுக்கு தான் இருக்கு. எப்படியாவது ஊறி வந்துவான்ல. கிழக்குக்கும் மேற்குக்கும் இடைப்பட்ட தூரமாக இருக்கிறது அந்த நரகம். அதிலே அவன் விழுகிறான். பெரிய பாவம் செய்யல, அறியாமையின் காரணமாக ஒரு பாவத்தை, ஒரே ஒரு வார்த்தையை பேசி விடுகிறான். இதை தாண்டி ஒரு எச்சரிக்கை வேண்டுமா? அப்போ நீங்கள் நானும் யாராக இருந்தாலும் என்ன செய்வோம்? அந்த நாவுக்கு கொஞ்சம் கட்டுப்பாட்டை நம்ம விதிக்கத்தான் வேணும். எனக்கு இதில் உபதேசம் இருக்கிறது. உங்களுக்கு மாத்திரமல்ல, நம்ம எல்லோருக்கும். எனக்கு உபதேசம். நானும் சாதாரண மனிதன் தானே, நம்ம எல்லோருமே சாதாரண மனிதர்கள் தானே. உணர்ச்சி வசப்படக்கூடிய மக்கள் தானே, ரோசப்படக்கூடிய மக்கள் தானே, கோவப்படக்கூடிய மக்கள் தானே. அல்லாஹ்ட்ட பல்வேறு நன்மைக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய நாம், யா அல்லாஹ் எனக்கு பொறுமையை கொடு, என்னுடைய நாவிலிருந்து தீய வார்த்தை, அருவருக்கத்தக்க வார்த்தை, ஆபாசமான வார்த்தை, கெட்ட வார்த்தை, பிறர் பார்த்து கூச்சமடையக்கூடிய அளவுக்கு உண்டான வார்த்தை, இது போன்ற எந்த தீய வார்த்தையும் நான் உபயோகம் செய்யாமல் என்னை பாதுகாத்து ரப்புல் ஆலமீன் என்று அல்லாஹ்விடத்தில் நாம் எல்லாரும் பிரார்த்தனை செய்யணும். என்னென்னதுக்காக கேட்குறோம்? நீண்ட ஆயுளை கூடி, நிறைந்த செல்வத்தை கூடு, நோயற்ற வாழ்வை கூடு, அதை கூடி, இதை கூட கேட்கணும். நல்லாட்டம் தான் கேட்கணும், எல்லாத்தையும் கேட்கணும். நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். செருப்பினுடைய வாறு அருந்தாலும் கூட நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள். கீழே உழுதாதும், அதுக்கு கீழே ஒன்றும் கிடையாது. அப்ப எல்லாவற்றையும் அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம், கேட்டும் வருகிறோம். ஆனால் இந்த நாவுக்கு சம்பந்தமாக நாம் கேட்டிருக்கிறோமா? அப்படி இதுவரைக்கும் கேட்டிருந்தாலும் இன்னும் அதிகம் அதை கேட்டு நாம் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் நம்முடைய மனதை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், வியாபாரம் செய்யும் போது நீங்கள் நேர்மையாக செய்யுங்க, வியாபாரத்தில் பொய் சொல்லாதீங்க, வியாபாரத்தில் பொய் சத்தியம் பண்ணாதீங்க. பொதுவாக வியாபாரம் என்றாலே பொய் தான்.
பொய் இல்லாமல் வியாபாரம் கிடையாது. இருக்கிறது இல்லைங்கிறது, இல்லாது இருக்குங்கிறது. எந்த வியாபாரமாக இருந்தாலும் சரி பொய் இல்லாமல் இல்லை. அப்போ நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நீங்கள் பொய் சத்தியம் செய்து வியாபாரம் செய்வீர்களே ஆனால் உங்களுக்கு நல்ல வியாபாரம் வரும், நல்ல வருமானம் வரும். ஆனால் அல்லாஹ் அதில் பரக்கத்தை எடுத்துருவான். உண்மைதானே? பெரிய பெரிய நிறுவனங்களாக இருக்கும், ஆனால் நிம்மதி இருக்காது. அவங்களுடைய அந்த வளர்ச்சி எப்படி இருக்கும்? ஒரு நிம்மதியற்றதாக, நிலையற்றதாக இருக்கக்கூடியதை பார்க்குறோம்ல. நம்ம ஊர்லேயே பார்க்கலாம், எவ்வளோ பேர் பொய் சொல்லி சம்பாதிச்சு, பொய் சத்தியம் பண்ணி இந்த மாதிரி வாய்கள்னால சம்பாதிக்கக்கூடிய அந்த இது இருக்குல்ல, எப்படி போகும் நாளடைவில்? நிம்மதியற்றதாக, ஒழுங்கற்றதாக, ஒரு சீரானதாக இல்லாமல் போய்விடுகிறதா இல்லையா? அதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ் அதில் பரக்கத்தை எடுத்துருவான். எவ்வளோ சம்பாதிச்சாலும் உனக்கு நிம்மதி இருக்காது. மேற்கொண்டு வேணும் வேணும் வேணும். ஏன்னா நீ பொய் சத்தியம் பண்ணி தான் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்க. உன்னுடைய மூலதனமே பொய் தான். அப்போ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை அதிலிருந்தும் பாதுகாக்க வேண்டும். எந்த வியாபாரம் பண்ணுறாலும் சரி, உள்ளதை சொல்லி வீங்க. ரிஸ்க் அளிக்கிறதுக்கு அல்லாஹ் போதுமானவன். இருக்கிறத சொல்லி வீங்க. ரிஸ்க் அளிக்கிறதுக்கு அல்லாஹ் போதுமானவன். அவன் தானே பொறுப்பேற்றுக் கொள்கிறான். வல்லாஹு கைருர் ராஸிகின். ரிஸ்க் அளிப்பதிலே, உணவளிப்பதிலே, நமக்கு தேவைகளை நிறைவேற்றுவதிலே அவன் சிறந்தவன். அந்த நம்பிக்கை நமக்கு வரணும். ஆகையினால் வியாபார விஷயத்திலும் போய் பேசிவிடக்கூடாது. அடுத்தவர்களை புறம் பேசுவது, அவதூறு பேசுவது நம்ம ஏற்கனவே சொன்னது போல. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது குறித்தெல்லாம் நமக்கு நிறைய எச்சரிக்கைகளை செய்திருக்கிறார்கள். ஒன்று ரெண்டெல்லாம் கிடையாது. அப்போ இன்னும் இது போல நிறைய செய்திகளை அருள்மறை அல் குர்ஆன் இருந்து பார்க்குறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கோல் சொல்வதனால ஏற்படக்கூடிய அந்த தீமையை குறித்து சொன்னார்கள். அது என்ன கோல் சொல்வது? இங்கேருந்து கேட்டுட்டு போய் அங்கே போய் சொல்கிறது, அங்கே ஒரு காப்பியை குடிக்கிறது. இங்கே என்னெல்லாம் வாங்கினா அங்கே போய் உட்காந்து எல்லாத்தையும் ஒப்பிச்சு விட்டு அங்கேருந்து கேட்டுட்டு வந்து இங்கே ஒரு காப்பியை குடிக்கிறது, இங்கே ஒரு டீயை குடிக்கிறது, இங்கே பலாக்கள் சொல்லுவாங்கல்ல. நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 கபருக்கு நடுவால் நடந்து செல்கிறார்கள். 2 கபர் போய்கிட்டே இருக்கிறாங்க. 2 கபர் வருகிறது. காதை பொத்திக் கொள்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் தூயவன். இந்த 2 கபர்களிலும் இருக்கக்கூடிய இவர்களை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் என்று 2 காதுகளையும் பொத்திக் கொள்கிறார். அப்போ சகாபாக்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, என்ன ஆயிற்று? இந்த 2 கபூரில் இருக்கிறவங்களும் கடுமையாக வேதனை செய்யப்படுறாங்க. அப்படியா? மிகப்பெரிய பாவம் செஞ்சுட்டாங்களா? அவ்வளோ பெரிய பாரதூரமான ஒரு பாவமா? அதை எல்லாம் உங்களுக்கு காட்சி அளிக்கிறானா, காட்டுகிறானா, அறிவித்து கொடுக்குறானா? ஆமாம், பெரிய பாவம்லாம் இல்லை, சாதாரண பாவம் தான். ஒருவர் சிறுநீர் கழிக்கின்ற பொழுது அவருடைய அந்த உரிப்பை பிறர் பார்க்காமல் சரியாக மறைத்துக் கொள்ளாதவர். ரோட்டில் நின்றுட்டு போகிறவங்களாம் இருக்கிறாங்களே, எவ்வளோ பேர் பார்க்குறோம்ல. பேர் முஸ்லீமு, சுத்தம் பண்ணுவது கிடையாது. சுத்தத்துக்கு இலக்கணமே இஸ்லாம் தான். நம்ம இஸ்லாமிய சகோதரர்கள் எவ்வளோ பேர் பார்க்குறோம். மெயின் ரோட்டில் போகிறப்ப பார்க்குறோம், இன்னும் பிற வீதிகளில் பார்க்குறோம். மக்கள் நடந்து செல்லக்கூடிய பாதையில் சிறுநீர் கழிக்கலாமா? அதுவே ஹராமாச்சே. அதுவே விளங்காமல் இருக்கிறாங்க. அதிலும் ஆடை குறைவாக, ஆடையை சரியாக மூடிக்கொள்ளாமல், மறைத்து கொள்ளாமல். நான் ஆம்பளை தானே, ஆம்பளை இருந்தால் செஞ்சிடலாமா? ஆண்களுக்கு மட்டும் தனி சட்டமா? பெண்களுக்கு எப்படி உறுப்பை பாதுகாக்க வேண்டுமோ, மறைக்க வேண்டுமோ, கற்பு இருக்கிறதோ அதே போல தான் ஆண்களுக்கும். எந்த மாற்றமும் கிடையாது. ஆண்களும் தங்களுடைய உறுப்பை இன்னும் பிற ஆண்களிடத்திலிருந்து மறைக்கத்தான் வேண்டும். பெண்கள் தங்களுடைய உறுப்பை பெண்களிடத்தில் மறைக்கத்தான். பெண்களுக்குள்ள பரவாயில்ல இருக்க முடியுமா? பெண்கள் பாத்ரூம் தான் எல்லாம் ஒன்றா போயிட முடியுமா? ஒரே பாத்ரூம்ல ஒரே டாய்லெட்டில் 2 பேர் போக முடியுமா? போகக்கூடாதுங்கிறது இஸ்லாம். அப்போ அது ஒன்று. அதாவது தன்னுடைய உறுப்பை மறைத்துக் கொள்ளாதவர், சிறுநீர் கழிக்கின்ற பொழுது சரியாக மறைத்துக் கொள்ளாதவர். இன்னொருவர் கோல் சொல்லக்கூடியவர். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அப்போ கோல் சொல்வதற்காக ஒருவர் நரகத்திலே, கபூரிலே வேதனை செய்யப்படுகிறார் என்று சொன்னால், அது ரசூலுல்லாவுக்கு தனியாக பிரத்யேகமாக எடுத்து காட்டப்படுகிறது என்று சொன்னால், இந்த கோல் சொல்கிற மேட்ரு எவ்வளோ பெரிய டேஞ்சரானது, அது நம்ம விளங்கணும். அப்போ இன்னும் இது போன்ற நிறைய செய்திகள் இருக்குது, சொல்லிக்கொண்டே போகலாம். நிறைய நோட்ஸ் இருக்குது. அந்த அளவுக்கு நம்முடைய நாவினால் ஏற்படக்கூடிய தீமைகள் இருக்கிறது. நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் சொர்க்கத்துக்கு போகணுமா? நான் உத்தரவாதம் தருகிறேன். நீங்கள் ஒவ்வொருவரும் கன்ஃபார்ம் சொர்க்கம், நான் கேரண்டி, உத்தரவாதம் தருகிறேன். இன்றைக்கி மனிதர்கள் கொடுக்கக்கூடிய உத்தரவாதம் பார்க்குறோம். இந்த பொருளை வாங்கினீங்கன்னா 1 வருஷம் கேரண்டிம்மா. சரின்னு சொல்லி கெட்டு போயிடும். ஒரு 6 மாதம் 8 மாதத்தில் கெட்டு போகுதுனாக்க கீழே ஒரு இதில் ஒன்று டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கீழே ஒரு சின்னதாக ஒன்று எழுதியிருந்தவன் பார்த்தீங்களா? படிக்கவே எங்களுக்கு தெரியாதுங்க. என்னங்க நீங்கள் அதெல்லாம் எழுதியிருந்தோமே, இன்னென்ன பொருட்கள்லாம் கிடையாதுங்க, அதுக்கு கிடையாது, இதுக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டு ஏமாத்துற வேலையாக டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கீழே எழுதி வச்சுருக்கிறான். எல்லாருக்கும் படிக்க தெரிஞ்ச மக்களாக இருக்கிறாங்க நம்ம நாட்டில். அது ஒரு பெரிய ஏமாற்று வேலை. அப்போ நோக்கம் என்ன? சும்மா ஒரு பொருளை கொடுத்தா வாங்க மாட்டான்.
கேரண்டின்னு கொடுத்தா வாங்கிடுவோம். 1 வருஷம் கேரண்டி, பீஸ் டு பீஸ் சேஞ்சு கொண்டு போகிறப்ப தான் சொல்லுவோம். பீஸ் டு பீஸ் சேஞ்சுனாக்கா அதில் கோடு வந்துருக்கக்கூடாதுங்க, நீங்கள் தண்ணியை தொட்டு தொடச்சிருக்க கூடாதுங்க, நீங்கள் அப்படி பார்த்துருக்க கூடாதுங்க, இப்படி பார்த்துருக்க கூடாதுங்க. இதெல்லாம் முன்னாடியே சொல்லிடியப்பா, நான் எழுதியிருக்கேன் பாருங்க கீழே. இது போன்று போலியான கேரண்டி நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவாதத்தை தரவில்லை, உண்மையான உத்தரவாதத்தை தருகிறார்கள். நீங்கள் சொர்க்கம் செல்வதற்கு நான் உத்தரவாதம் தருகிறேன், எனக்கு நீங்கள் உத்தரவாதம் தருங்க. எப்படி கேட்குறாங்க பாருங்க. நீங்கள் சொர்க்கம் சேர்றதுக்கு நான் உத்தரவாதம் 100% கேரண்டி, நான் இழுத்துட்டு போகிறவங்கள சொர்க்கத்துக்கு நான் கையை பிடிச்சி கொண்டு போயிடுறேன், பயப்படாத, உத்தரவாதம். ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கையில் ஒருபோதும் பொய் பேசியது கிடையாது, அருவருக்கத்தக்க வார்த்தையும் பேசியது கிடையாது, பொய்யும் பேசியது கிடையாது. நபியாக ஆவதற்கு முன்பும் 40 வயசு வரைக்கும் கூட பொய் பேசியது கிடையாது. அந்த மக்கள் சொன்னது அதுதான். மக்கமா நகரத்தில் வாழ்ந்த காஃபிர்கள் கொடுத்த சர்டிஃபிகேட் என்ன? அல் அமீன் அஸ்ஸாதிக், அவர் நேர்மையாளர், உண்மையாளர். முஸ்லீம் கொடுத்த சர்டிஃபிகேட் இல்லை, காஃபிர்கள் கொடுத்த சர்டிஃபிகேட். அப்போ அப்படிப்பட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நான் உங்களை அழைத்து செல்கிறேன் சொர்க்கத்துக்கு, நான் கேரண்டி, நீங்கள் எனக்கு சில கேரண்டியை கொடுங்க. என்ன கேரண்டி? யாரை சொல்லல, 2 தான், ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. உன்னுடைய நாவை பாதுகாத்துக்கொள், உன்னுடைய இச்சை உறுப்பை பாதுகாத்துக்கொள். நம்முடைய உறுப்பு இருக்குல்ல, ஆண் உறுப்பு பெண் உறுப்பு, அதை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். வேற வார்த்தையில் சொன்னாங்க, நான் மறைமுகமாக சொல்கிறேன். 2 தாடைகளுக்கும் 2 தொடைகளுக்கும் நடுவால் உள்ளதை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். சொர்க்கத்து, அதாவது நீங்கள் அது விஷயமா எனக்கு கேரண்டி கொடுங்க, நான் பாதுகாத்துக்குவேன், கண்ட்ரோலாக இருப்பேன் என்று நீங்கள் எனக்கு உத்தரவாதம் தாருங்கள். நீங்கள் சொர்க்கம் செல்வதற்கு நான் உத்தரவாதம் தருகிறேன் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். ஆகையினால் இந்த நாவு விஷயத்திலே இது நாள் வரையிலும், இந்த நிமிடத்திற்கு முன்பு வரையிலும் நாம் எப்படி இருந்தோம் என்பதை சீர்தூக்கி பார்த்து இனி வரக்கூடிய காலங்களிலே நம்மை சீர்படுத்தி கொள்ளக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ஆக்குவானாக. இன்னும் சில செய்திகளை 2வது உரையிலே பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் கரீம், அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தர்மம் குறித்து நிறைய சொல்லியிருக்கிறார். அல்லாஹ் தனது அருள்மறை அல் குர்ஆனில் நிறைய சொல்கிறான். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது குறித்து அழகான விளக்கமாக சொல்கின்ற பொழுது, அல் கலிமத்து தையிபத்து ஸதகான்னாங்க. அல் கலிமத்துனாக்க வார்த்தை, தையிபத்துனாக்க அழகான வார்த்தை, நல்ல வார்த்தை, சிறந்த வார்த்தை. சதக்கான தர்மம், அழகான வார்த்தை ஒரு தர்மமாகும் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீ 10 ரூபா காசு எடுத்து கொடுக்குற, 50 ரூபா கொடுக்குற, 100 ரூபா கொடுக்குற, அது உன் பாக்கெட்லேருந்து போகிறது, உனக்கு செலவாகுது, அது மறுமைக்கு நன்மை இருக்குது, அதுவும் இல்லைங்களே. அது எப்படி உனக்கு மறுமைக்கு நன்மையை தருமோ, உன்னுடைய நன்மையினுடைய அந்த தராசை அது கனமாக்குமோ, அதனால் நீ சொர்க்கத்திற்கு செல்வதற்கு வழிவகுத்து கொடுக்குமோ, அதே போன்றுதான் அல் கலிமத்து தையிபத்து சதக்கா என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு நல்ல வார்த்தையும் சதக்காண்டாங்க, தர்மம் தான். அப்போ நாமெல்லாம் எவ்வளோ செலவு பண்ணுறோன்னு ஒவ்வொருத்தங்களுக்கு தெரியும். செலவுன்னு சொன்னாக்க நம்முடைய பர்சனல் செலவு, நமக்கு, நம்முடைய குடும்பத்தார்களுக்கு, நண்பர்களுக்கு, அவங்களுக்கு. இதோடு கணக்கிட்டு பார்க்கின்ற பொழுது நாம் செய்யக்கூடிய தர்மம் ஒரு சாதாரண பர்சன்டேஜ்லேயே வராது, ரொம்ப லோவான பர்சன்டேஜில் தான் வரும். எல்லாம் உங்களுக்கு, எனக்கு, எல்லாருக்கும் உள்ளது. சிலர் விதிவிலக்காக இருக்கலாம், அவங்கள எடுக்கல, பொதுவாக சொல்கிறேன். அப்போ வார்த்தை கூட ஒரு தர்மமாக அமைகின்ற பொழுது அந்த நல்ல வார்த்தையாவது பேசி தர்மம் செய்யும். டெய்லி நான் நல்ல வார்த்தை 4 வார்த்தை பேசுவேன், 4 தர்மம் செஞ்சேன், 4 பேருக்கு தர்மம் செஞ்சேன். அப்போ 4 பேரை பார்த்து நல்ல வார்த்தை நான் பேசுவேன் மனசில் உறுதி கொள்வது எவ்வளோ பெரிய ஒரு நன்மை. அதுவே நமக்கு ஒரு நல்ல ஒரு பழக்கமாக ஆகிவிடுகிறது. மக்களிடத்தில் நல்ல வார்த்தை பேசுகின்ற பொழுது அவர்களிடத்தில் நமக்கு நல்ல பெயர் ஏற்படுகிறது, ஒரு நன்மதிப்பை ஏற்படுத்தி தருகிறது. அதோடு மறுமைக்கான ஒரு நன்மையாகவும் ஒரு தர்மமாகவும் அமைந்து விடுகிறதா இல்லையா? அப்போ அந்த தர்மத்தை நாவை கொண்டும் நாம் சம்பாதித்துக் கொள்வோம். அது மாத்திரமல்லாமல் தர்மம் இருக்கிறது அல்லவா, பொதுவான தர்மம், அதையும் நாம் என்ன செய்யணும், அதிகம் வாரி வழங்க வேண்டும். ஒரு காலம் வரும், தர்மத்தை எடுத்து செல்வார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தர்மத்தை எல்லாம் கையில் வச்சிருப்பாங்க, காசு, பணம், தங்கம், வெள்ளி, என்னமோ இன்னதுன்னு சொல்லலை. தர்மத்தை எடுத்துக்கொண்டு தெருவா போவான். வாங்கியா, இந்த ஒரு 1/2 கிலோ தங்கம் வச்சிருக்கேன், வாங்கி. என்கிட்ட 1000 கிலோ தர்மம் எடுத்து போயாண்டுருவான். என்கிட்ட ஒரு 1 லட்ச ரூபா பணம் இருக்குது, 1 லட்சமா 500 கோடி வச்சுட்டு என்ன முடியாமல் ஒருத்தருக்கு போடான்னு வரட்டி விட்டுருவான். அப்படி வரணும் ஒரு காலம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ தர்மத்தை வைத்து கொண்டு ஒரு காலத்தில் அலைவான், மனிதன் அலைவான். அதாவது அந்த மறுமை நாளைக்கு நெருக்கமான அந்த காலத்தை சொல்கிறார்கள்.
தர்மம் வாங்க மாட்டானான்னு ஏங்குவானா. இவனுடைய நோக்கம் என்ன? தர்மம் கொடுத்து சொர்க்கம் போகணுன்ட்டு. தர்மம் வாங்கிறதுக்கு ஆள் இருக்க மாட்டான். எல்லாரும் செல்வந்தர்களாக இருப்பாங்க. அப்போ நமக்கு எப்படி இருக்கு இன்னைக்கு வாய்ப்பு? நம்மோடு எவ்வளோ பேர் கீழே இருக்கிறார்கள். அது மாத்திரமல்லாமல் நம்முடைய அந்த தர்மம் வெறும் ஏழைகளுக்கு மாத்திரம் அல்லாமல் நல்ல காரியங்கள், அதாவது ஒரு பள்ளிவாசல் கட்டுவது, சதகத்துல் ஜாரியாங்கிற மாதிரி ஒரு பொதுவான மக்களுக்கு பயன்படக்கூடிய ஒரு ஒரு நூலகம், இன்னும் பிற ஒரு பம்பு செட்டு போட்டு கொடுக்குறது, இது மாதிரி நிறையா இருக்குது, சொல்லிக்கிட்டே போகலாம். இப்போ சதகத்துல் ஜாரியாவும் செய்யணும், பள்ளிவாசலுக்கான அந்த தர்மத்தையும் செய்யணும், பொதுவான தர்மத்தையும் செய்யணும், ஜக்காத்தையும் கொடுக்கணும். ஜக்காத்து பள்ளிவாசலுக்கு வராது. நம்முடைய ஜக்காத்துக்களே பள்ளிவாசலுக்காக வழங்கக்கூடாது. அது யார் யாருக்கு கொடுக்க வேண்டும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான். ஜக்காத்து யாருக்கு கொடுக்கணும், யாருக்கு போய் சேரணுண்டு. பள்ளிவாசல் கட்டுறதுக்கு நான் ஜக்காத்தை கொடுக்குறேன்னு சொல்லலாம் கொடுக்கக்கூடாது. பள்ளிவாசல் கட்டுவதற்கும் கொடுக்கவே கூடாது. அப்போ எதுக்கு தான் கொடுக்கணும்? மனிதர்களுக்கு பயன்படக்கூடிய வறுமை, நோய், இன்னும் பிற பிரச்சனைகள் இருக்குதா இல்லையா, அதுக்கு அந்த மாதிரி கடன் பட்டவர்களுக்குன்னு சொல்லிட்டு அல்லாஹ் ஒரு பெரிய பட்டியலிடுறான். அப்போ சதக்காவை, தர்மத்தை நம்ம என்ன செய்யணும்? அதிகம் பள்ளிவாசலுக்காகவும் இன்ன பிற நற்காரியங்களுக்காக வழங்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரே ஒரு செய்தியை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். யார் ஒருவர் அல்லாஹ்வுக்காக ஒரு பள்ளிவாசலை கட்டுகிறாரோ அவருக்காக அல்லாஹ் மறுமையிலே ஒரு வீட்டை கட்டுகிறான் என்று, ஒரு மாளிகைன்னு சொல்கிறாங்க, ஒரு வீடுன்னு சொல்கிறாங்க. ஒரு வீட்டை அங்கே வந்து அல்லாஹ் ரெடி பண்ணுறான். இப்போ நீங்கள் இருக்கிறீங்க எல்லாரும் ஆளுக்கு ஒரு பள்ளிவாசல் கட்டிட்டோம். யார் தொழுவுறது? என் பள்ளிவாசல் நான் தொழுவோம், உங்கள் பள்ளிவாசல் நீங்கள் தொழுவீங்க, இமாம் பள்ளிவாசல் இமாம் தொழுவார், மோதினார் பள்ளிவாசல் மோதினார் தொழுவார். இப்படி பேருமா? அப்படி கிடையாது. பள்ளிவாசல் கட்டுவதற்கான அந்த பொருளாதாரத்தை அளிக்க வேண்டும் என்கிற முக்கியத்துவத்தை உணர்த்துவதற்காக நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யார் ஒரு பள்ளிவாசலை கட்டுகிறாரோ அவருக்காக அல்லாஹ் மறுமையிலே ஒரு சொர்க்கத்தை எழுப்புகிறான் என்கிற அந்த ஹதீஸை நாம் வந்து ஆதாரமாக கொண்டு பள்ளிவாசலுக்காக நாம் எல்லாம் ஒருங்கிணைந்து நிறைய நன்கொடைகளை வழங்க வேண்டும். அது குறித்து இன்ஷா அல்லாஹ் நிர்வாகம் சார்பாக அறிவிப்பார்கள். அந்த தர்மத்தின் மூலமாகவும் சொர்க்கத்தை நமக்கு நெருக்கமாக்கி வைப்பானாக என்று இறைவனிடத்திலே பிரார்த்தித்தவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.